தூய்மை மிஷனோட நோக்கம் என்னன்னா கழிவுகள் எதுவும் குப்பை கிடங்குக்கு போகக்கூடாது. அப்ப குப்பை கிடங்குக்கு போகாம இருக்கணும்னா அந்த கழிவை என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம மெயினா இங்க பார்க்க போறோம். கழிவுல எத்தனை வகை இருக்கு தெரியுமா? யாரோ சொன்னீங்களே, திடக்கழிவு, திரவ கழிவு. இந்த திரவ கழிவுல எத்தனை வகை இருக்கு தெரியுமா? அதை நம்ம கருப்பு நீர் கழிவுன்னு சொல்லுவோம். எதுனா ட்ரைனேஜோடது. ஓகேவா? இதேவே இன்னொரு கழிவு சொல்லுவோம், சாம்பல் நிற கழிவுன்னு ஒன்று சொல்லுவோம். இந்த சாம்பல் நிற கழிவு என்ன தெரியுமா? நம்ம சிங்கில் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறப்போ வர்ற நீர், குளிக்கிறப்போ வர்ற வெளியேற நீர், இதெல்லாமே இருக்கு இல்லையா? இதை நம்ம சாம்பல் நிற நீர்னு சொல்லுவோம். ஓகேவா? நாம பேச போகிறது திடக்கழிவு மேலாண்மை பற்றி. திடக்கழிவுல எத்தனை வகைகள் இருக்கு? மக்கும் குப்பை. மக்கும் குப்பையை நம்ம இன்னொரு வகையாகவும் சொல்லலாம், மக்கும் குப்பை மற்றும் ஈரக்கழிவுகள். இன்னொன்று மக்காத குப்பை மற்றும் உலர்கழிவு. ஓகேவா? இதுல மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு, ஆபத்தான கழிவு. சூப்பர். மத்திய அரசாங்கம் 2026க்கான திடக்கழிவு மேலாண்மை ரூல்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அந்த ரூல்ஸ் படி அவங்க 4ஆவதா ஒரு கழிவு சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க, சிறப்பு கவனம் பெறும் கழிவு. ஈரக்கழிவை நம்ம என்ன கலர் பின்ல போடுறோம்? இதுல என்னெல்லாம் வரும்? முட்டைத்தோல், வேற இலைகள், கரெக்ட், வேற இறைச்சிகள். அடுத்து மக்காத குப்பையில் என்னெல்லாம் வரும்? பிளாஸ்டிக்கு, கண்ணாடிகள், காகிதங்கள். இப்போ ஆபத்தான கழிவுகளுக்கு வரும். ஆபத்தான கழிவுன்னா எதெல்லாம்? மெடிக்கல் வேஸ்ட். ஓகே, வேற மாஸ்க், வேற பெரிய பிரச்சனையான ஒரு பொருள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒன்று சொன்னீங்க, டயப்பர்ஸ், வேற நாப்கின்ஸ். இந்த சிறப்பு கவனம் பெற வேண்டிய கழிவுகள் என்னென்ன? அதுல என்னெல்லாம் வரும்னா பேட்டரிஸ், மாத்திரைகள், பழைய மாத்திரைகள், இதெல்லாம் இருக்குல்ல, அது, பெயிண்ட் டப்பா, இந்த மாதிரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் தான் சிறப்பு கவனம் பெறும் கழிவுகள்ல தான் வரும்.